திருக்குமரனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். ஓகே சார். திருக்குமரன் யாரு? அவன் ஒரு போராளி, ம். என் தம்பி தான், மக்கள் போராளி. அமைப்பாக இருக்கும் பொழுது அவர் மேல பல வழக்குகள் இருக்குது. ம். தலைவர் இன்னைக்கு பக்கத்துல இருந்து பார்த்துக்கிற கூடிய ஒரு தம்பி. ஓகே. அப்ப அவருக்கு கொடுத்தோம்னா எல்லாம் வெறும் மதுரைக்காரனுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பரவலான செய்தி வந்துடும். ஆற்றல் அரசு மதுரை, வன்னியரசு மதுரை. அப்ப இந்த திருக்குமரன் கொடுத்தாலும் சிக்கல். அதனால தான் திருக்குமரனுடைய மனைவிக்கு கொடுக்குறாரு. இதுதான் உண்மையான ஒரு நிகழ்வு. இது அவர் வாரிசு அரசியலை உருவாக்க வேண்டும் என்றால் நான் கேட்குற கேள்வி, ஏன் அந்த பொண்ணு பொதுச்செயலாளர் ஆகியிருக்கலாமே? ம். இன்னைக்கு பாருங்க, விஜயகாந்த் கட்சியில் விஜயகாந்த் அண்ணன் இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு அவங்க மனைவி தானே இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆமா. அதுக்கடுத்து யார் இருக்கா? அவர் இருக்காரா? பையன் இருக்கிறாரா? ஆமா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ம். இந்தபடி எடுத்துக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்து இன்னைக்கு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அடுத்து யாரு? உதயநிதி ஸ்டாலின். ம். அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அரசியலே. ஆமா. அப்ப இங்க தலைவர் நினைச்சு தானே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கலாம்ல. ம். இதுவரை கொடுத்தாரா? இது வந்து எப்படின்னா, அந்த தம்பி கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக அவன் தம்பிக்கு பொதுவாக இந்த பொண்ணு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். ஓகே சார். இது ஒன்றும் பெரிய வரலாறு நம்ம நினைக்க வேணாம். ம். சாதாரண ஒரு நிகழ்வு. சரிங்களா? அப்படி தான் உங்களுக்கு இது வாரிசு அரசியல் அப்படி இப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வாரிசாக நான் கொண்டு வர மாட்டேன். ஆனால் கருத்தியல் ரீதியான வாரிசாக கொண்டு வருவோம். ம். பிளட் ரிலேஷனை கொண்டு வர மாட்டேன். இப்போ அவருக்கு என்ன தலைவருக்கு என்ன குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா? ஒன்றுமே இல்லை. ம். இதெல்லாம் தொண்டர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் சில பேர் எதிராளிகள் எழுதுறாங்க. அப்புறம் பாருங்க,